பண்ணிக்கிட்டு. என்ன வியாபாரம் பாக்குறீங்க? மாம்பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு. எங்க உன் பழத்தை நீ வெளியில எடுத்து காட்டு. வெளிய எடுத்து காட்டுனா கண்ணு வச்சிருவீங்க. காட்ட நீ வாட்டுக்குள்ள பூச்சி உள்ள வச்சுக்கிட்டு ஏமாத்து. இங்க பாரியா என்ன அத வேணா சொல்லு. ஆனா அந்த மத்த ஏமாத்துற வேலை மட்டும் எனக்கு சரி. ஏமாத்தலையில சரி ஏமாத்தலையில சரி நான் கேக்குறேன் குடுத்துருவேன். இங்க கேளு இங்க பாருமா முதல்ல. சொல்லுங்க. வியாபாரம் பண்ண வந்திருக்கீல எத்தனை கிலோ பழம் கொண்டு வந்தீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பழம் கொண்டு வந்தேன். எத்தனை கிலோ வித்திருக்கு எத்தனை கிலோ மிச்சம் இருக்கு? எல்லா பழமும் வித்துருச்சு. மிச்சம் 2 கிலோ மட்டும் தான் இருக்கு. யாருக்காக கொண்டு வந்திருக்கீங்க அந்த 2 கிலோ? இந்த 2 கிலோ உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். என்ன மசிருக்காது? நீ 8 கிலோ பழம் கொண்டு வந்துன்னு சொல்ற. எல்லா பழமும் வித்துருச்சு. இந்த 2 கிலோ பழம் மட்டும் மிச்சம் இருக்குனா அப்ப இந்த 2 கிலோ பழத்தை யார்கிட்டயே கொடுத்துருக்க? 2 கிலோ அதிர்ஷ்டமும் உங்களுக்கு மட்டும் தான் அடிச்சிருக்கு. ஒரு மசிரு வேண்டாம். நிறைய பேர் கேட்டாங்க மாமா இருக்கா யாருக்கு கொடுக்கல. இன்னைக்கு முத்துராஜாக்கு மட்டும் தான் அந்த பழத்தை கொடுக்கணும்னு சொல்லி பொத்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 கிலோ உனக்கு மட்டும் தான். வேணாண்டாயே. கூடைக்குள்ள கிடக்குற 8 கிலோ மாம்பழம் வித்துட்டு 2 கிலோ மட்டும் கையை விட்டு பல பேர் பிடிச்சு பார்த்திருப்பாங்க. கையை பிடிச்சு பல பேர் விட்டு பார்த்திருப்பாங்க. ஐயா உன் பழம் எனக்கு வேணாம். நீ கொண்டு போய் வேற எங்கிட்ட வித்துட்டு போ. அப்படியே விக்கணும்னு ஆசைப்பட்டா தாளக்கார ராமர் கிட்ட போய் வித்துட்டு போ. எல்லாத்துக்குமே கையை எடுத்து கொடுக்குறேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் அப்படி திறந்து கட்டுறதோட சரி. சரிமா இந்த இடத்துல நீ வந்து வியாபாரம் பாக்குற. நீ வந்து நீ வியாபாரி நான் வியாபாரி. நான் என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? பக்கத்துல பின்னாடி பாருங்களேன் கலையரங்கத்துக்கு பின்னாடி பெரிய தோப்பே இருக்குது. என்ன தோப்பு? புளிய மரம். புளிய மரம். கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்கா புளியா? கொட்டை எடுத்து தான் வச்சிருக்கேன். கொட்டை எடுத்தா புளிய மரத்துல கொட்டை எடுத்தா தான் நல்லது. இல்லைன்னா அப்படியே புழு கூட ஆரம்பிச்சு நல்லா இருக்காது. அதனால நீ ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா ஆடிரோ இந்த பக்கம் போவாப்பனா அடிரோட்டோர வீட்டுக்காரி அடிரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி ரோசாப்பு சேலக்காரி அடினை கெட்டுமா போட்டுமா அடி முறையில் நிக்கிற குட்டி குட்டி. தலைவா நல்லா தான் தலைவா இருக்கு. ஏன் தலைவா குறைக்கிறது? நல்லா இருக்கு அப்புறம் ஏன் குறைக்கிறீங்க? ஹலோ 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 அவர் எப்படிதான் நல்லா இருக்கு. குட்டி 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 இது நல்ல செமத்த குட்டி கொளுத்த குட்டி சைசான குட்டி தோதான குட்டி. இன்னைக்கு நம்ம மலம்பட்டியில பப்புனுக்கு ஏத்த குட்டி. எப்படி ஏன்னு கேக்குறேன்? அப்படி சொல்லாதீங்கம்மா வேண்டாம். ஆடி ஜெயிச்சாதே உனக்கு. பப்புனுக்கு ஏத்த குட்டினா நீங்க 2 பேரும் வந்துருங்க. நாங்க எதுக்குடா அப்புறம்? நீங்க கையில ஒடிச்சு கொடுத்துறீங்க. கண்ணங்கருத்தகளே ஏத்துறோம் கொட்ட கூட கண்ணகத்த பூங்கிலே ஏத்துறோம் கொட்ட கூட கண்ணங்கருத்தகளே ஏத்துறோம் கொட்ட கூட கண்ணங்கோடி கடைகள ஏசிருக்க முட்டு கூட உருட்டு மொழி உருட்டு மொழிகளே ஏசிருக்க முட்டு வாயை விட்டு வைக்காத. மாப்பிள அதுல எடுத்து வருதுன்னா ஏன் மைக்ல பாடு மாப்பிள. எடுத்து அடிக்கிறதுனா இரியா சரி பண்ணுவோம். வா 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 தண்ணி குடிச்சுக்கோ கொஞ்சம். ஹலோ ஹலோ கெயின் வேணே கெயின் வேணே தொட்டா எடுத்து அடிக்காது. சோ கடவுளே கண்ணங்கருத்தகளே ஏத்துறோம் கொட்ட கூட அடி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாதா கம்மக்கரை ஓரத்திலே கண்ணத்தா என்னை கண்டு காண போற எடி என்னத்தா
அடி எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த பிரித்திகா குளிப்பதற்கு பிரித்தியா குளிக்கிறதுக்கு ஆமா மலம்பட்டி இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி அடிச்சு விடுமாப்ல அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தண்ணி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எழுதாண்டி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை பன்னெண்டு மணி தானே இப்போ ஆகுது. சரி, எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசணும்னு அவசியம் உண்டா? காலையில் 50 நோட்டு 100 ரூபா தாள் சும்மா வராது, எனக்கு கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைக்க மாட்டாங்க. ஆமாம், சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய விருப்பம் அவ்வளோதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, உன்னைய பார்த்தோம், நம்ம ஆடணும்னு நினச்சி வந்தோம், அது அவர்னால கெட்டுச்சுன்னு இருக்கட்டும். உன்னைய பார்த்தோம், எனக்கு காதல் வந்துருச்சு. சொல்லிருங்க. நல்லா ரசிக்கிற ஊரில் நான் வேற ஊரில் நம்ம வச்சுக்கிறோம். உன்னைய பார்த்தோம், எனக்கு காதல் எப்படி வருது சொல்லவா? என்னுடைய காதல் சொல்லுங்க. நீ உன்னுடைய காதல் நீ சொல்றா. சொல்றா. பூஜைக்கேத்த பூவிது, பூஜைக்கேத்த பூவிது, நேத்துத்தானே பூத்தது, பூத்ததே யாரதே பார்த்தது. பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். பாட்டு புட்ட கல்யாணம் கட்டிக்கிட்டா அச்சு வெள்ள பேச்சிலே ஆள தூக்க
தூக்குறேன் கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன் மாமி பேச்சு பேச்சு பூஜைக்கேத்த பூவிது பூத்ததே யாரவே பார்த்தது ஊரெல்லாம் பெருவாய மெல்ல போடாத யாரும் இல்ல தூது சொன்ன வாழ்வாட்ட பொங்கலத்தில் போடாது பூஜைக்கேத்த பூவிது பூத்தது யாரவே பார்த்தது சேலையாகி போனது எந்த ஊர்லயாவது 12 மணிக்கு பப்பு அடிச்சு முடிச்சிருக்கோம் அப்பு. அவர் பார்த்த வேலை அவர் எதையுமே சொல்லாம அண்ணே, மணி 12 தான் ஆகுது. இப்பதான் மணி 12 தான் ஆகுது. 12 மணிக்கு மேல. ஏன் சித்தப்பா உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மேடையில் வந்து இப்படி சொல்லலாமா? முதல்ல 12:30 மணிக்கு மேலே நாங்கள் நின்னாத்தே நீங்கள் கேட்கணும். ஏஜென்ட் கிட்ட நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? நான் அதுக்கு மேலே நின்றாத்தான் நீங்கள் பேசுகிறேன். 12:15 பப்பு டான்ஸ் முடிக்கணும், 12:15 வள்ளி வெளியில் வரணும், 1:30 நாரதர், 3:30 ராஜா பாட்டு எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன புதுசாக இங்கே மலைப்பட்டியில் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும், டயம் தெரியும். சரிங்களா? அப்படி சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு என்னைய மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் இந்த மாதிரி